Hey guys, welcome. I'm Vijayalakshmi, Tarot card reader and Reiki Master Practitioner. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா what is your person current feeling next action to you அத வந்து நம்ம candle wax reading மூலமா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஓகேவா? If you need personal reading, you can contact this number. நான் கீழ கொடுக்கிறேன். ஓகேவா? We'll start the live now. Wow, ரொம்ப ஃபாஸ்டாவே இருக்கு. I can see உங்க சைடுல இருக்க எனர்ஜிஸ், கரண்ட் ஃபீலிங்ஸா இருக்கட்டும், அங்க ட்ரூ எமோஷன், ட்ரூ லவ் அங்க நிறையவே தெரியுது. I can see இப்போ ரெண்டு பேருமே ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன், அப்படியே ஒரு கான்டாக்ட்ல இருந்தாலுமே அந்த ஆன் அண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் அதிகமாவே இருக்கு. லெஸ் கான்டாக்ட் தான் கண்டிப்பா இந்த ரிலேஷன்ஷிப் உங்களோடது பாத்தீங்கன்னா ஒரு லெஸ் கான்டாக்ட்ல இருக்கு. பட் உங்க சைட்ல அவங்களோட தாட்ஸா இருக்கட்டும், அவங்க மேல இருக்க லவ் வந்து நிறைய இருக்கு. அவங்க எப்போ பேசுவாங்க, எப்போ இது பண்ணுவாங்க, அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஐ கேன் சி உங்க பார்ட்னர் சைடு பாத்தீங்கன்னா இஸ் ஃபேமிலி. ஐ கேன் சி ஃபேமிலியா இருக்கட்டும். இப்போ கரண்ட் எனர்ஜி வைஸ் பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னர் ஒரு மூட் ஆஃப், அந்த அவங்களுமே அவங்க லைஃபா இருக்கட்டும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டி இல்லாத மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் தான் இங்க தெரியுது. ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட். வாட் மேபி அவங்களோட கெரியர் ஓரியன்டா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், இல்ல மணி ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் நம்ம என்ன ஃபுல்ஃபில் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அது ஓரியன்டா அவங்களுக்கு வந்து தாட்ஸ் ஓடிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் உங்களோட தாட்ஸ் அவங்களுக்கு இருக்கா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பர்சனுக்கு உங்க தாட்ஸ் வந்து அங்க நிறையவே இருக்குங்க. இப்படி சொல்றது, பட் அவங்களால ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட வெளிப்படையா அங்க சொல்ல முடியல. ஒரு சில இன்செக்யூரிட்டி சொல்லலாம். அட் த சேம் டைம் ஐ கேன் சி ஒரு ஹிடன் பிஹைண்ட் எனர்ஜி ஆல்சோ. ஒரு பர்சன் உங்க ரிலேஷன்ஷிப்லயா இருக்கட்டும், சம்ஒன் இஸ் பிஹைண்ட் யூ. எப்படி சொல்றது, ஏதோ ஒரு சில விஷயங்கள் பின்னாடில இருந்து ஒரு காசிப் மாதிரியா இருக்கட்டும். ஐ கேன் ஃபீல் தட் எனர்ஜி உங்களுக்கு பின்னாடி இருந்து அவங்க வந்து பேசுற மாதிரி இருக்கு. அதாவது உங்ககிட்ட ஒரு குட் பர்சனா காட்டிக்கலாம், இல்ல உங்களுக்கு அந்த பர்சனை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம். பட் அதாவது உங்களோட பார்ட்னர் கிட்ட பாத்தீங்கன்னா அன்வான்டான விஷயங்கள், எதுக்கு ரிலேஷன்ஷிப், நம்ம ஜாலியா சிங்கிளாவே இருங்க, இல்ல எதுக்கு இப்படி போய் மாட்டிக்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய அவங்க மைண்ட வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியும் பேசுறாங்க. அட் த சேம் டைம் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இட்ஸ் லைக் நோன் ஃப்ரெண்டா இருக்கலாம். அவங்க வந்து பேக் ஸ்ட்ராப் பண்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவங்க கிட்ட போய் இந்த பர்சன் நல்ல பர்சன் இல்ல அப்படின்ற ஒரு சொல்ற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்மே இங்க தெரியுதுங்க. ஓகேவா? எஸ், ஐ கேன் சி இட்ஸ் லைக் அ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்னாலதான் உங்க பார்ட்னர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருக்க மாதிரி இருக்கு. அதனாலே அவங்களோட கரண்ட் சிச்சுவேஷனுமே அந்த மாதிரி இருக்கு. அட் த சேம் டைம் கூட இருக்கவங்களும் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாருமே அந்த இது சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஐ கேன் சி அப்கமிங் உங்க பார்ட்னர் பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட்ஸுக்கு பயப்படுற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்க தெரியுதுங்க. கமிட்மெண்ட்ஸ், நீங்க ஏதாவது மேரேஜா இருக்கட்டும், ஏதாவது ப்ரொபோசல், அது ஓரியன்டட்ல அவங்க கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணாவே அவங்க வந்து ஒரு அஃப்ரைடா இருக்கட்டும், ஐயோ கமிட்மெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடுற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஓகேவா? பட் அவங்களுக்கு ஆசை இருக்கு, மேரேஜ் பண்ணணும், டுகெதரா இருக்கணும். பட் இப்போ வேண்டாம், இப்போ கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்க இருக்கு. வை பிகாஸ் கமிட்மெண்ட்ஸ் அதை வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 5 இல்லைன்னா ஒரு 2 இயர்ஸ் கொஞ்சம் லாங் பேக்கா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உடனே அதுக்குள்ள போக வேணாம். அதுக்கான ஒரு சிச்சுவேஷன், அந்த ஒரு மைண்ட் செட்குள்ள இன்னும் உங்க பார்ட்னர் வராத மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் தேர்ட் பார்ட்டியோட சிச்சுவேஷனாவுமே இருக்கு. அவங்க ரொம்ப மைண்டை வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க, ஸ்ட்ரேஞ்சா பேசுறாங்க. அட் த சேம் டைம் அந்த தேர்ட் பார்ட்டி பாத்தீங்கன்னா இஸ் ரியலி வெரி ஜெல்லஸ் அபவுட் யூ. உங்களை பார்த்து ரொம்ப ஜெல்லஸா அவங்க இது பண்றாங்க. எப்படி எவ்வளோ இது பண்ணாலுமே இவங்க மேல இவ்வளோ லவ் வச்சிருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி
எஸ் ஐ கேன் சி லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி, நிறைய நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்கங்க நிறைய. ரொம்ப அதுதான் பிளாக்கேஜா உங்களுக்கு வந்து நிக்குது. உங்க பார்ட்னர் பாத்தீங்கன்னா இப்போ அகெயின் அந்த ஒரு ஒன்று சேராதுக்கு. அட் த சேம் டைம் ஐ கேன் சி சம் சார்ட் ஆஃப் கார்மிக் எனர்ஜி ஃப்ரம் யோர் சைடு. இட்ஸ் லைக் அ லாங் டேர்ம். உங்க சைட்ல இருந்து கொஞ்சம் அந்த கார்மிக் இதுவாகவுமே இருக்கு, பிளாக்கேஜா வந்து நிக்குது. ஸோ இட் யூ ஹேவ் டு கிளியர் தட். உங்க சைட்ல இருக்க பிளாக்கேஜஸை நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணணும். அப்பதான் அப்கமிங் டேஸ்ல கொஞ்சம் அந்த ப்ராப்ளம்லெஸ்ஸா அங்க போகும். ஓகேவா? அப்கமிங் டேஸ் பாத்தீங்கன்னா எஸ் அகெயின் ஒரு கான்டாக்ட் டேர்முக்கு வரதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. எஸ் கான்டாக்டுக்கு வருவீங்க, ஒன்று சேர்வீங்க. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வில் கெட் ஓவர். தேர்ட் பார்ட்டி யாரு என்ன அப்படின்னு சொல்லி தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்து அதே சமயம் அகெயின் உங்களுக்கு வந்து ஒரு கான்டாக்ட் சிச்சுவேஷனுக்கு வருவீங்க. ரெண்டு பேரும் அகெயின் கான்டாக்ட் வர மாதிரி இருக்கு. அகெயின் அந்த தேர்ட் பார்ட்டி வில் கம் அகெயின் இன் டு யுவர் லைஃப். உங்க ரெண்டு பேரோட இதுலயுமே வர மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. வந்து ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் வரும். வந்துதான் அது கிளியர் ஆகுற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்க இருக்கு. உங்க பார்ட்னர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைம்குள்ளேயே யார் மேல தப்பு, யார் என்ன பண்ணா, யார் உண்மை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வர மாதிரி இருக்கு. அண்ட் தென் த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். அவங்க உங்க லைஃப்பை விட்டு கொஞ்சம் டிசால்வ் ஆகி அப்படியே அவங்க போகிற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இங்க இருக்கு. அண்ட் தென் உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இருக்கு. அந்த மீன் வைல் அந்த ஒரு 3 months உங்களுக்கு சாலிடா உங்க கையில இருக்கு. ஸோ தட் யூ ஹாவ் டு கிளியர் ஆல் யுவர் கார்மிக் எனர்ஜிஸ். கொஞ்சம் உங்களுக்கு இருக்க அந்த லாங் பேக் இருக்க எனர்ஜிஸ் இட்ஸ் லைக் ஃபேமிலி ஓரியன்டா இருக்க மாதிரி இருக்கு. ஃபேமிலியில இருந்து உங்களுக்கு சம் சார்ட் ஆஃப் எனர்ஜிஸ் வந்து டிராபேக்கா உங்களுக்கு வர மாதிரி இருக்கு. தட் இஸ் அஃபெக்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் லைஃப். ஓகேவா? பட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட். அது என்னன்னு சொல்லி பாருங்க, கிளியர் பண்ணுங்க. உங்க பார்ட்னர் வந்து எப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படி கேட்டிங்கன்னா, நீங்க எஃபர்ட் எடுத்தீங்கன்னா இட்ஸ் லைக் 2 months உங்க சைட்ல இருந்து எஃபர்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, ஆர் எல்ஸ் இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் பார்ட்னர், உங்க பார்ட்னர் சைட்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இட்ஸ் டேக்கிங் லைக் 4 to 5 months. ஓகேவா? ஆர் நீங்க ரெண்டு பேருமே கான்டாக்ட்ல தான் இருக்கீங்க, ஆன் அண்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படி சொன்னீங்கன்னா ஒரு 2 weeks இப்போதுல இருந்து 2 weeks கழிச்சு, அதாவது நீங்க எப்போ இந்த வீடியோ பாக்குறீங்களோ அப்போதுல இருந்து 2 weeks கழிச்சு இட்ஸ் ஆன் மண்டே ஆர் வெனஸ்டே ஆர் ஃப்ரைடே. இந்த 3 daysல அவங்க உங்களை கான்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு ரிமூவ் யுவர் பிளாக்கேஜ்ங்க. நெகட்டிவிட்டி நிறைய இருக்கு, நெகட்டிவ் தாட்ஸ், உங்களுக்கே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு. You have to clear that. Okay, ரொம்ப நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நீங்களா அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ்லயும் இருக்கீங்க. நெகட்டிவா திங்க் பண்றதா இருக்கட்டும், நீங்களா அன்வான்டா ஒரு சில விஷயங்கள்ல வந்து அதாவது அசம் பண்ணிக்கிறீங்க. அப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு சில விஷயத்துக்குள்ள வரீங்க. அது எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப அந்த மாதிரி தாட்ஸ்குள்ள போக வேணா, இல்யூஷனுக்குள்ள போகாதீங்க. ஓகேவா? பி ஆன் பிரசன்ட் மூமெண்ட். ஓகே, உங்களுக்கு வந்து அப்கமிங் இயர்ஸ் ஆர்கேஞ்சல் மைக்கேல் இஸ் பிளஸிங் யூ. ஆர்கேஞ்சல் மைக்கேல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் டேஸ்ல உங்க கூட துணையாவே இருப்பாரு. ஓகேவா? எஸ், அவரோட எனர்ஜிஸ் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கா இருக்கு. இஸ் டெல்லிங் யூ அவர் உங்க கூடவே தான் இருக்காரு. அவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்றாரு த்ரூ இட்ஸ் ஸ்வாட். அவரோட ஸ்வாட் மூலியமா வரக்கூடிய எனர்ஜிஸ் எல்லாமே இது பண்றாரு. பட் உங்க சைட்ல இருந்து அந்த நெகட்டிவ் எனர்ஜி போகிறதுக்கான ஒரு சில ஏதாவது ஒரு இது நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அவருமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா உங்க ரிலேஷன்ஷிப் ஹி இஸ் ட்ரைங் டு அவர் உங்களுக்கே தெரியாம உங்களோட ப்ரேயர்ஸா இருக்கட்டும், if you are practicing any manifestation technique, he is really very supportive to you. உங்களுக்கு அந்த வெளியில இருக்க நெகட்டிவ் எனர்ஜி முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து இது பண்றாரு, கிளியர் பண்ற மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. அவர் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்க கைடன்ஸ் என்னன்னா, ஆர்கேஞ்சல் இஸ் மைக்கேல் telling you that you have to be slow and steady. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். And then you have to recover from some sort of thoughts
ஏதாவது பாஸ்ட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள் உங்களை இன்னும் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குன்னா அதுலேருந்து உங்களை வெளியில் வர சொல்கிறாங்க. நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து உங்களை வெளியில் வர சொல்கிறாரு. ரொம்ப அந்த இல்யூஷன் ஸ்டேட்லையும் இருக்காதீங்க. இஸ் தேர் ஃபார் யூ டு ப்ரொடெக்ட் யூ. இந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எனி சார்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன் யுவர் லைஃப் இஸ் தேர் ஃபார் யூ டு ப்ரொடெக்ட். ஓகே, ஸோ தட் யூ நோ நீட் டு வரி, அந்த கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அண்ட் தென் there is some sort of surprise or a good news for you from now 1 week. அது இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இப்போதுலேருந்து 1 வீக் கழிச்சு உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களுக்கு வர மாதிரி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப். ஓகேவா? எஸ், பார்ட்னர் கரண்ட் ஃபீலிங்ஸ்லையுமே அதுதான் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க உங்கள் பார்ட்னர் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? பட் அப்கமிங் டேஸில் ஷியோர் தே வில் கான்டாக்ட் யூ. கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒரு லாங் லாஸ்டிங்காக இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. லாங் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால் ரொம்ப நீங்கள் வந்து இது ஓரியன்டாக பயப்பட வேணாம். அப்பப்போ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் வரும் உங்கள் லைஃப்பில். பட் அது எல்லாமே 2 பேருமே கூட இருந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்கமிங் டேஸில் பார்த்தீங்கன்னா in near future everything is going to be all right. You have to practice a manifestation technique. இப்போ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை பண்ணலைன்னா உங்கள் பர்சன் ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு கிளியர் ஆல் யுவர் டெப்ஸ். அதாவது உங்களுக்கு இருக்க கார்மிக் எனர்ஜிஸ், கார்மிக் டெப்ஸ் எல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கான ரிச்சுவல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையுமே ஃபாலோ பண்ணி அதை கிளியர் பண்ணுங்கள். எஸ், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ். And yes, they are trying to convey something. உங்கள் பார்ட்னருக்கு கரண்ட் எனர்ஜி வைஸ் சம் சார்ட் ஆஃப் ஹெல்த் ஓரியன்டாக ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவருக்கு இருக்குது, அவங்களுக்கு. ஓகேவா? ஐ கேன் சி அந்த டைம் இருக்கட்டும் ஒரு சில ஒரு பாஸ்ட் மெமரிஸ் உங்கள் கூட இருந்த டைமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அவங்கள டேக் கேர் பண்ண விதமாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க வந்து மிஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு எனர்ஜிஸுமே அங்கே இருக்குது. உங்கள் கூட பேசினதாக இருக்கட்டும், உங்க கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அது எல்லாமே அவங்க ரொம்ப நினச்சி பார்க்குறாங்க. எஸ், ரொம்ப அந்த டவுன் டு ஹர்த் அந்த ஒரு எனர்ஜிஸ். அட் த சேம் டைம் தே ஆர் டெல்லிங் யூ டு ப்ரூவ் சம்திங். ஏதோ ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து உங்கள் சைட்லேருந்து எவிடன்ஸோட ஏதோ ஒரு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மேபி உங்களுக்கு அது தெரியலாம், உங்கள் 2 பேருக்குமே அது என்ன ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, அதை எதனால அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நீங்கள் இல்லைன்னா அவர் மேலே இல்லை அவங்க மேலே நீங்கள் எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அதை ப்ரூவ் பண்ணி காட்ட சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் இருக்குது. தே ஆர் டெல்லிங் யூ டு ப்ரூவ் சம்திங். ஓகே, எஸ் 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 இட்ஸ் லைக் தட் ஒன்லி. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜிஸ் தான் இங்கே இருக்குது. காம்ப்ரமைஸ் I can hear a word compromise. You have to do some sort of compromise. அவங்க ஏதாவது உங்ககிட்ட டீல் போட்டிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு டாபிக் பேசியிருக்காங்க, இது ரிலேட்டடில் நீங்கள் கன்வின்ஸ் ஆகி போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து உங்களை அக்செப்ட் பண்ண சொல்கிறாங்க உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து. they are telling you to accept those things and come again. ஓகேவா? ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு மாற்றம் எதிர்பார்க்குறாங்க, அதை மாற்றிட்டு நீங்கள் வந்து அகெயின் அவங்கக்கிட்ட, அதாவது அதை உங்ககிட்ட அந்த சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்குது. அப்படி வந்தீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ண ரெடி. ஐம் ரெடி நவ் டு அக்செப்ட் யூ அகெயின், வில் ஸ்டார்ட் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஓகே, எஸ், டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கனால அவங்க மூவ் ஆன் ஆகிட்டாங்க, வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அந்த மாதிரி தாட்ஸ்குள்ளே போக வேணாம். இட்ஸ் நாட் லைக் தட். அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் லைக் அ ஃப்ரெண்ட் எனர்ஜி, ஃப்ரெண்ட் பாண்ட் எனர்ஜியோட தான் இருக்க மாதிரி இருக்க மாட்டோங்க கூட. ஓகேவா? தட்ஸ் இட். எஸ், இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக லாங் டேர்ம் போகும்.
அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் current feeling, next action. இது எல்லாமே if you need personal reading, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேண்டில் ரீடிங் பண்ணணும், இல்லை டேரட் மூலிமா டேரட் ரீடிங் பண்ணணும்னா நான் உங்களுக்கு கீழே நம்பர் தரேன். அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கி உங்களோட பர்சனல் ரீடிங் செஷனை புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்கமிங் நியூ மூன் டேக்கு ஹீலிங் செஷன்ஸுமே நம்ம வச்சுருக்கோம். வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஹீலிங் செஷனில். ஓகேவா? தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.